வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏஷியன் பெயிண்ட்ஸ் வழங்கும் பல்வேறு கட்டிடப் பொருட்களின் பொறியாளர்களுடைய அறிமுக கூட்டத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு முன்னே நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நிகழ்ச்சியும் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். இப்போது நம்முடைய ஏஷியன் பெயிண்ட் மார்க்கெட்டிங் மேனேஜர் பல்வேறு கட்டிட பொருட்களை அறிமுகப்படுத்துகின்றார். வாங்க பார்க்கலாம். ₹7,500 நீங்க ஃபர்ஸ்ட் செலவு பண்ணீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் ஒன்று ஆகும். நம்ம பிளாஸ்டர் பண்ணும்போது எடுத்து வேஸ்டேஜை அடிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அது எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டோம். 7% ஆஃப் சிமெண்ட் பிளாஸ்டிக் நம்ம பண்ணும்போது 7% ஆஃப் சிமெண்ட் வேஸ்டேஜா கீழே விழுகும். 7% இஸ் நத்திங் பட் 100 மூட்டை சிமெண்ட் யூஸ் பண்றீங்கன்னா 7 மூட்டை சிமெண்ட் உங்களுக்கு வேஸ்டேஜ். கரெக்டுங்களா சார்? ஸோ 7 மூட்டையோட காஸ்ட் நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ₹7,500 உங்களுக்கு உள்ள வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுல வேஸ்டேஜ் ஆகாது இந்த பிளாஸ்டிசைசர் காம்பவுண்ட்னால. ஸோ அதுவுமே உங்களுக்கு மிச்சம் தான். ஃபர்ஸ்ட் போடுறீங்க, திரும்ப அது உங்களுக்கு ரிகெயின் ஆயிடும். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிமெண்டேசியஸ் வாட்டர் ப்ரூஃபிங் சொன்னோம் இல்லையா? சோ அந்த சிமெண்டேசியஸ் வாட்டர் ப்ரூஃபிங்ல தி பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னா டேம்லாக் 2K அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது அதிகமான டேம்ப்னஸ் இருந்துச்சு அல்லது அந்த எஃப்ளூரசன்ஸ் சொல்லுவாங்க, கீழ இருந்து ஒரு 2 அடிக்கு கிரவுண்ட் வாட்டர் ரைஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி உப்பு புத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா? சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உப்பு தண்ணி யூஸ் பண்ணீங்கனாலே நீங்க கட்டி முடிச்ச உடனே அந்த உப்பு வெளியில தள்ள ஆரம்பிக்கும். சோ அந்த இடத்துக்கு பெஸ்ட் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டேம்லாக் 2K தான். நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 2 கோட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய பின்ஹோல்ஸ் வழியா அந்த உப்பு தண்ணி இருந்துச்சு எல்லாமே வெளியில வந்துடும். ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்க திரும்ப மேல நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்றீங்களோ அது பண்ணிக்கலாம். ஒயிட் ஷீட் அடிக்கலாம், ஒயிட் ஷீட் அடிச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான ஒரு மெட்டீரியல். இதுக்கு கம்பெனில 3 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியும் உங்களுக்கு இருக்கு. ஹெவி டேம்னஸ்க்கு இன்டீரியர் வாலுக்கு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் தொட்டி. இன்னைக்கு நம்மளால சேலஞ்சிங்கா கட்ட முடியாத ஒரு விஷயம். அதனாலதான் எல்லா இடத்துலயும் சின்டெக்ஸ் டேங்க் வாங்கி வச்சிருக்கோம். கரெக்டுங்களா? அந்த தொட்டியில இருக்கக்கூடிய ரப்பர் நாளடைவுல கொஞ்ச நாள்ல தண்ணியில கலக்கிற வாய்ப்பு இருக்கு. நம்ம வீடா இருந்தாலும் அதுதான். கரெக்டுங்களா? சோ அதுக்கு சிமெண்டேசியஸ் தொட்டி கட்டுறதா நல்லது. எந்த வெதர்னாலும் தண்ணி ரொம்ப அக்யூரேட்டா சூப்பரா வச்சிருக்கும், ஜில்லுன்னு வச்சிருக்கும். சோ சிமெண்டேசியஸ் தொட்டி கட்டுறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது கிராக் ஆயிடுது சார், தண்ணி லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு ஃபுட் கிரேடோட இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இது ஒன் அண்ட் ஒன்லி எபாக்சி ட்ரைபிளாக் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் மட்டும் தான். சோ அடிக்கிறவங்களுக்கும் எதுவும் ஆகாது, அடிச்சதுக்கு அப்புறமும் அந்த குடிக்கிற கஸ்டமருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஃபுட் கிரேட் சர்டிபிகேட் அப்படிங்கிறது கொடுக்குறோம், ஓகேங்களா? உணவுத்தர கட்டுப்பாட்டு சான்றிதழ் சொல்றோம். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் வரைக்கும் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டி இருக்கு. டேங்குக்குள்ள இருக்க கிராக்லாம் ஃபில் பண்ணிட்டு இது ஒரு லேயர் மாதிரி அடிச்சிட்டீங்க அப்படின்னா பிளாஸ்டருக்கும் தண்ணிக்கும் நடுவுல இது ஒரு லேயர் மாதிரி நின்றோம். தண்ணி போய் பிளாஸ்டர்ல கான்டாக்டே ஆகாது. சோ லீக்கேஜ் நமக்கு வராது, ஓகேங்களா? பாலித்தீன் கவர் மேல இருந்து நான் தண்ணி ஊத்துனேன் அப்படின்னா எவ்வளவு தண்ணியுமே பாலித்தீன் கவரை தாண்டி கீழே போகாது, ஓகேங்களா? ஆனா ஆல்ரெடி கீழே தண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பாலித்தீன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பிக்கிட்டு வரும். சரிங்களா? சோ டேம் ப்ரூஃப் பண்ணும்போது ட்ரையான சர்ஃபேஸா பண்ணீங்க அப்படின்னா தான் பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி அதுல கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு அல்லது கன்சீல்டு பைப்லைன் ஏதாவது இருந்து அதுல இருந்து ஏதாவது லீக்கேஜ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ஃபீலிங் ஆகுறதோ பபுள் ஆகுறதோ வரும். அப்படி வந்தாலுமே நம்ம கிழிக்காத வரைக்கும் நல்லா தான் இருக்கும். நம்ம பைக்ல போற ரப்பர் டயர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரப்பர் டயர் தானா கிழியாது. ஏதாவது பஞ்சர் ஆனாதான் நம்ம பஞ்சர் தான் ஒட்டுவோம். எப்ப அதோட லைஃப் முடியும் அப்படின்னா எப்பயாவது கிழிச்சு விட்டா மட்டும்தான் ரப்பர் டயர் கிழிச்சு போகும். ஆஸ் ஆஃப் நவ் அப்படிதான் இருக்கு, எந்த பிரச்சனையும்